அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் நம்ம உதயநிதி அவர்கள் பேசினும்போது அப்படியே ஒரு பெரிய ஒரு லெக்சரை கொடுத்தாரு. அதை வந்துட்டு டிஎம்கே ஐடி விங்கில் வந்துட்டு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, தந்தை பெரியார் அவர்களால், பேரறிஞர் அண்ணா அவர்களால், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் ஒவ்வொரு காலத்திலும் மெருகேறப்பட்ட டிராவிடியன் அல்கர்தமா ஓகே இன்றைக்கும் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் தமிழ்நாடு மதவாதத்தின் பக்கமும் சாதிவாதத்தின் பக்கமும் சாயாமல் நிற்கிறது அப்படிங்கிறத போட்டு சொல்லியிருக்காங்க. வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் அவர் பேசுனதில் நம்ம பார்த்தோம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் தமிழர்கள் வந்துட்டு நீட்டை முன்னாடியே எடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஹிந்தியையும் அப்படியே சொல்லியிருக்கார். மற்ற மாநிலங்கள்லாம் பண்ணுறதுக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு மக்கள் வந்துட்டு இந்தியை எடுத்தாங்க இப்படிலாம் சொல்லியிருந்தார். சரி, நீட் தேர்வு நல்லதா கெட்டதா என்பதை ஒட்டுமொத்த நாடும் புரிந்து கொள்வதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்தி திணிப்பை நாம் ஏன் எதிர்க்க வேண்டும் என்று மற்ற மாநிலங்கள் புரிந்து கொள்வதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் புரிந்து கொண்டார்கள். மற்ற மாநிலங்கள் எல்லாம் சிந்திப்பதற்கு முன்பே கலைஞர் அவர்களால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்பட்டது. இப்படி ஒட்டுமொத்த மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய சமூக நலத்திட்டங்கள் பலவற்றை தமிழ்நாடு என்றைக்கோ நடைமுறைப்படுத்திவிட்டது. இதற்கெல்லாம் காரணம் தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் ஒவ்வொரு காலத்திலும் நிறைவேற்றப்பட்ட இந்த டிராவிடியன் அல்காரிதம் தான். இன்றைக்கும் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் தமிழ்நாடு மதவாதத்தின் பக்கமும் சாதியவாதத்தின் பக்கமும் சாயாமல் இருப்பதற்கு காரணம் இந்த டிராவிடியன் அல்காரிதம் தான். இதில் நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவங்க நடத்தக்கூடிய பள்ளிகள் சரியா, அதில் ஹிந்தி இல்லையா சரியா, அது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் சன் டிவி அதுடைய குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, சன் டிவி மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான லாங்குவேஜில் இருக்குது. ஹிந்தியில் சேனல் கிடையாதா? அப்போது இவங்க அதையும் தானே எதிர்க்கணும். வர்த்தகத்துக்கு மட்டும் வச்சுட்டு அப்போது நார்மல் காமன் மேன், அதாவது பொது ஜன மக்களுக்கு பார்த்தா அவங்களுக்கு மட்டும் வேண்டான்னு சொல்கிறதா? அப்போ இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? சரி, அதே மாதிரி வேறு என்ன சொன்னார்? ஜாதிவாதம் எடுபடல, மதவாதமும் இங்கே எடுபடல அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? திருமாவளவன் அவர்கள் இருக்கார், அவர் வந்துட்டு ஜாதி அடிப்படையில் கட்சியை ரன் பண்ணலையா? அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய அமைப்பை போய் நீங்கள் பார்த்து பேசுகிறது இல்லையா? ஓட்டுக்கு இப்போது இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ கூட நீங்கள் போய் பேசினீங்க, கேன்வாஸ் பண்ணிங்க, ஃபாதர் அவங்கக்கிட்ட போய் பேசினீங்க, அப்புறம் இஸ்லாமியர்கள் அவங்கக்கிட்ட போய் பேசினீங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க உதய் அண்ணா? புரியலை. ஸோ அதனால் கொஞ்சம் இதை தெளிவாக, அதாவது சட்டசபையில் பேசுகிறது அப்படிங்கிறது வந்துட்டு படம் மாதிரி கிடையாது சரியா. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிடலாம் அப்படிங்கிறதுக்கு. சரி, மக்கள் இதை யோசிப்பாங்க இல்லையா?